உன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மக்களே. உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை தேர்தலுக்கு பின் உங்கள் தொகுதியில் எத்தனை முறை பார்த்திருப்பீர்கள்? கண்டிப்பாக இதற்கு இல்லை, இல்லவே இல்லை என்றுதான் பல பேரிடமிருந்து பதில் வரும். ஆனால் அந்த எம்எல்ஏவே உங்களில் ஒருவராக இருந்தால் அது தளபதி விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். வேறு எந்த கட்சியிலும் இது நினைத்து கூட பார்க்க முடியாது. இதோ பின்வரும் வீடியோவை பாருங்கள். யார்னா நானு அப்படின்னாரு, பா அப்படின்னாரு. ஏன்னா யார்னா நான் வானன் பா அப்படின்னாரு. யார்னா நானு அப்படின்னு. சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர்னா என்ன இடத்துல வந்து இங்க வச்சுட்டேனா பேசுனது அப்படின்னாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல வானன் பா, உன்னா இந்த ஜென்மம் உங்களுக்கு தானா. வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு விவசாயியின் மகள், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு சாதாரண டிரைவரின் மகன், இவர்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று கேண்டிடேட். இப்படி 70 80 வேட்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இருக்கிறார்கள். மக்களே, அவர்களெல்லாம் மக்களோடு மக்களாக கலந்திருக்கும் சாமானியர்கள். அவர்களில் பல பேருக்கு சொந்த வீடு கூட கிடையாது. அவர்களுக்குத்தான் பசினா என்னன்னு தெரியும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பொண்ணுக்கு என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டிருப்பாங்க. அவர்கள்தான் உங்கள் பிரச்சனைகளை உணர்வுபூர்வமாக அறிவார்கள். கண்டிப்பாக உங்களின் நலனை கருத்தில் கொண்டு சட்டசபையில் உங்களுக்காக வாதாடுவார்கள். இன்று இது அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி, மிகப்பெரிய மாற்றம். இந்த புரட்சி தமிழக வெற்றி கழகத்தினால் மட்டும்தான் முடியும். எனவே மக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் போடுங்கள். நன்றி, வணக்கம்.